அவர் இன்னொன்னு சொல்றாரு, இன்னைக்கு விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில நெறைய பிரச்சனைகள் இருக்கு. உரசல்கள் இருக்கு. மேடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த கொடி நடுவதில பிரச்சனை இருக்கு அப்டின்றாரு. இன்னும் சொல்லணும்னா, மேடையில திருமாவளவன் பேசுறப்போ, திமுகவை சேர்ந்த 2 பேர் இருந்தாங்க. அவங்க வந்து அவமதிக்கும் வகையில வெளில போனாங்க அப்டின்னு. இதெல்லாம் ஒரு சார் எடுத்துக்காட்டா அவர் 3 சொல்றாரு. விஷயத்த இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க. திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் உரசல் இருக்குமானா, இருக்கும் சார். கூட்டணி கட்சி தானே, ஒரே கட்சி கிடையாதுல்ல. ஒரு கொள்கையை முன்னிறுத்தி தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்கோம். அது அடுத்தடுத்த தேர்தல்ல தொடர்ந்துகிட்டு இருக்கே தவிர, 2 பேரும் ஒரே கொள்கையோட பயணிக்கிறது இல்ல. 2 பேரும் ஒரே கொள்கையோட, ஒரே தத்துவத்தோட பயணிக்கிறது இல்ல. தேர்தல் கூட்டணியாக பொது விதிகள்ல என்ன மாதிரியான இந்த மாநிலத்துக்கான நன்மை தரக்கூடிய விஷயங்கள்ல, பொது விதிகள்ல ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ம். அவ்வளவுதானே தவிர, இப்ப கம்யூனிஸ்ட் கொள்கை அப்படியே விசிக ஏத்துக்கிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. விசிக கொள்கை கரெக்ட். அப்படியே திமுக ஏத்துக்கிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அப்போ உரசல் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி இந்த மாநிலத்தின் தேவை என்ன இருக்குன்ற அடிப்படையில தான் அவங்க பயணிக்கிறாங்க. அந்த அடிப்படையில தான் இல்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. உரசல் இருக்க தான் செய்யுன்றீங்க. அது எதார்த்தம் தான் ஒரு கட்சியில. அப்போ ஒரு எதிர்குரலும் இருக்கும், ஒரு ஆதரவு குரலும் இருக்கும். அந்த எதிர்குரல் தான் ஆதவ அர்ஜுன். சார் அந்த குரலை தலைவர் சொல்லணும். அவர் பேசணும். மற்ற துணை பொதுச்செயலாளர்களை பேச சொல்லணும். இவருக்கு மட்டும் பேச அனுமதி கொடுத்துருக்காருன்னு அவர் சொல்றாரா? இன்னொரு கட்சியினுடைய உள்விவகாரங்கள்ல திமுக தலையிடுவது சரியா? விசிக உள்விவகாரங்கள்ல சரியில்ல. திமுக தலையிட்டுச்சுன்றார். திருமாவளவன் அப்படின்னு யார் இந்த சொன்னா? புத்தக வெளியீட்டு விழாக்கு போகாம இருந்ததுக்கு காரணம் அமைச்சர் ஏவாவேலு நீங்க பார்த்தது நீங்க இப்ப அப்படின்றார். கருத்து சுதந்திரம் இல்ல, ஜனநாயகத்தன்மை இல்லைன்னு ஒண்ணு சொல்றீங்க நீங்க. கூட்டணி கட்சிகளுக்கான அப்படி நான் பார்க்கல. ஏன் சொல்றேன்னு கேளுங்களேன். விடுதலை சிறுத்தைகள் திமுக அங்கத்துல இருக்கிறதுக்கான சில நெருடல்கள் அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கே இருக்கலாம். ஆதிக்க சாதி மனநிலையில இருக்கவங்க இருக்கலாம். அதையெல்லாம் கடந்து தான் தலைமை விடுதலை சிறுத்தைகளோட ஒரு தோழமை பண்போட இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கடந்த காலகட்டங்களில் ஐயா கலைஞர் இருக்கும்போதும் சரி, அண்ணன் ஸ்டாலின் இருக்கும்போதும் சரி, அவர்களையெல்லாம் தாண்டி இன்னைக்கு துணை முதல்வரா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் வந்து சிதம்பரம் தொகுதியில அண்ணன் திருமாவோடு தேர்தல் பிரச்சாரம் போகும்பொழுது, விடுதலை சிறுத்தைகள் துண்டெடுத்து தன் தோள்ல மாட்டுகிறார். இவருடைய துண்டெடுத்து அவருக்கு போடுறார். அது ஒரு பெரிய மிகப்பெரிய அங்கீகாரம் இல்லையா அது? அது எப்படி நீங்க ஜனநாயகத்தன்மை இல்ல வந்து அவங்க வந்து இல்ல அதெல்லாம் அடக்குமுறையில இல்ல சார், நீங்க அதெல்லாம் சொல்லிடுறேன். கூட்டணி பிரச்சார நான் யுக்திகள். முடிச்சிடுறேன் நான். முடிச்சிடுறேன் நீங்க கண்டிப்பா கேளுங்க. ம். அதையும் தாண்டி இப்ப 2 நாளைக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கருத்து முரண்கள் வந்துச்சு. இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்ததுக்கெல்லாம் பின்னாடி கூட 2 நாளைக்கு முன்னாடி கேரள முதல்வருக்கு பின்னாடி திருமாவளவன் நிக்கிறாரு. கைப்பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாருல்ல. எப்படி நீங்க அதை இல்லைன்னு சொல்லுவீங்க? அப்ப நல்ல உறவு இல்லாம இத எப்படி செய்ய முடியும்? உள்ளுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சியோ, ஒரு இவங்கள கூட்டணிய விட்டு வெளியேத்தணுன்ற எண்ணம் இருந்தா இது எப்படி நடைமுறை சாத்தியமாக இருக்கும்? இருக்காது. அப்ப இதுல உள்நோக்கம் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இப்ப நீங்க அடுத்து ஏவாவேலு அவர்கள் போக வேணாம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு ஆராசா சொல்றாரு. ஏவாவேலு ஆராசா சொன்னதுல தவறு இல்ல. ஏன்னு கேளுங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு? ஒரு கூட்டணி கட்சி இருக்கு. கூட்டணியில எங்கள் கூட்டணியை நீங்க மதிக்கல. எங்களுடைய கருத்துக்கள நீங்க ஏற்கல. அதனால கூட்டணியிலிருந்து நாங்க விலகுறோம், இல்ல அதிருப்தியில இருக்கோம்னு தலைமை தானே சார் அறிவிக்கணும். தலைமை அறிவிக்காம திடீர்னு அந்த கட்சிக்குள் ஒரு அடையாளமாக வந்த ஒரு துணை பொதுச் செயலாளர் அறிவிக்கிறதோட உள்நோக்கம் என்ன? அப்பத்தான் அண்ணன் ஆராசா சொல்றாரு, நீங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு. அவர் சும்மா இருக்கிற ஆதவ அர்ஜுனா மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லல. ஒரு எதிர்கருத்த தவறான கருத்தை பதிவு பண்றாரு. கருத்தை பதிவு பண்ணும்போது அவர் அந்த வார்த்தை சொல்றாரு. சரி அண்ணன் ஏவாவேலு சொன்னாருன்னு சொல்றீங்க, அமைச்சர் ஏவாவேலு சொல்றாருன்னு. ரைட்டு. அவர் தலைவர் விரும்புறாருன்னு சொன்னாரு. தலைவர் நேரடியா சொல்லல. ம். திமுகவின் தலைவர் நேரடியா சொல்லல. ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இப்படியே வச்சுக்கிருவோம். ஒரு தலைமை பண்பு என்பது என்ன? ஒரு தலைவர் என்பது என்ன? கட்சியின் கட்டுப்பாடு என்பது என்ன? அவர் சொல்றாரு, எனக்கு எந்த அழுத்தமும் இல்லைன்றார். 25 ஆண்டு காலமாக தேர்தல் அரசியலை 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருக்கவர் தனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டியை வச்சிருக்காரு. ஒரு நம்பகத்தன்மையை வச்சிருக்காரு மக்களிடத்துல. அதுவும் தான் யாருக்காக போராடுகிறோமோ அந்த மக்களிடத்துல ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறாரு. அவரை போய் நீங்க கொச்சப்படுத்துறீங்களே. இப்போ அவர் சொல்றாரு எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லைன்னு. அவர் எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லைன்னு சொன்னதுக்கு பின்னாடி நீங்க ஏவாவேலு சொன்னாருன்னு பொது வெளியில சொல்றது, அவர் பொய் சொல்றாருன்னு தானே சொல்றீங்க. ஓ. திருமாவளவன் பொய் சொல்றாரு அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. ஆனா அவர் மேல எனக்கு நன்மதிப்பு இருக்குன்றீங்க. உங்களுடைய கருத்துக்கும் அந்த விமர்சனம் வந்திருக்கு. மன்னர் பரம்பரை அப்படின்னு சொன்ன அந்த இதுக்கு வந்து பணக்கார வீட்ல பெண் எடுத்தோ, இல்ல பணக்கார வீட்ல மணம் முடித்தோ கூட பணக்காரர் ஆகலாம் அப்படின்னீங்க. அந்த வாதம் சரியா? அது ஒரு உவமை தான் அது. வாதம் சரியா இல்ல. அது ஒரு உவமை. ஒருத்தர் ஒரு வீட்ல பணக்கார வீட்ல பிறந்தா பணக்காரர் ஆயிடலாம். பணக்கார வாரிசுகளை மணப்பதாலும் பணக்காரர் ஆயிடலாம்.
ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்காமல் ஒருத்தர் எப்படி மன்னர் ஆக முடியும்? இது ஜனநாயக நாடு. தேர்தல் ஆட்சி முறை இருக்குது, இங்கே அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அதை தாண்டி இங்கே யாருக்கும் முடிசூட்டு விழா நடத்தவே இல்லையே. நீங்கள் முடிசூட்டு விழா நடத்தினது போல இல்லை சொல்கிறீங்க நீங்கள். அதில் கூட இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறாரு, நான் ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அதுக்கடுத்து அப்படின்னு உதயநிதிக்கு தான் அதை வைக்கிறேன். யார் சார் அதை சொல்லணும்? நீங்கள் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது, மக்கள் அவருடைய ஓட்டு போடுறாங்க சார். சார் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, இப்போ நாமெல்லாம் ஏற்றுக்கிட்டோமா சார்? ஐயா எடப்பாடி 4 ஆண்டு காலம் இங்கே முதலமைச்சராக இருந்தார். நம்ம முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடினா நம்ம வந்து ஓட்டு போட்டோம் சொல்லுங்கள். இது என்ன சார் ஒரு இது? அந்த கட்சி எடுக்கிற முடிவு சார், அந்த கட்சியில் இருக்கிறவங்க எடுக்கிற முடிவு. இவர் இப்போ நேற்று சொல்கிறாரு, உங்களுடைய நேர்காணலில் சொல்கிறாரு, தொண்டர்களுடைய மனநிலையை பார்க்கணும், கட்சி என்பது வெறும் 4 பேர் தானா அப்படின்றாரு. மற்ற 10 துணை பொதுச்செயலாளர் இருக்காங்க, மற்ற 9 பேர் உட்பட தலைவர் உட்பட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும்போது இவர் மட்டும் ஒற்றையாளாக புதிதாக கட்சிக்குள் வந்தவர் வெளியில் போய் நின்றுக்கிட்டு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு மேலே இருக்கிறவங்க இவங்க சொல்கிறதா நிலைப்பாடா, கீழே இருக்கிற தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் தொண்டர்கள் எல்லா கட்சிக்கும் அவசியம், ஆனால் தொண்டர்கள் மட்டுமே முடிவெடுக்கிறது இல்லை. அம்மையார் ஜெயலலிதா இறந்த உடனே தொண்டர்களை கேட்டால் சசிகலா அம்மையாரை முதல்வர்னு சொன்னாங்க. தொண்டர்கள்ட்ட வாக்கெடுப்பாக நடத்துனாங்க இல்லைல்ல. சசிகலா அம்மையாரை முதல்வர்ன்றாங்க, அவங்களுக்கு வழக்கு வருது. அவங்களுக்கு வழக்கு வருதுன்னவங்க அவங்க எடப்பாடி அவர்களை முதல்வர்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தொண்டர்கள்ட்டையா கேட்டாங்க? பாஜகவை எடுத்துக்கிறோமே, பாஜகன்ற ஒரு கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. தொண்டர்களை கேட்டால் தலைவர் நியமிக்கிறாங்க. அவங்க நினச்சா தமிழிசை, அவங்க நினச்சா எல்முருகன், அவங்க நினச்சா திடீர்னு கர்நாடகாவிலேருந்து ஒரு அரசு பதவியிலிருந்து ஒரு கொண்டு வந்து தலைவராக்குறாங்க. தொண்டர்களை கேட்டு எங்கேயும் செய்கிறதில்ல. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது, அது வந்திருக்குன்னா அதை எதிர்த்து போராட வேண்டியது கட்சி தொண்டர்கள். நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்மளை போன்றவர்களுக்கு என்ன வாய்ப்புன்னா 26 தேர்தல் இருக்குது. தேர்தலில் நீங்கள் தோக்கடிங்க, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னு தனிப்பட்ட கருத்து நடத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். யாராவது நடத்த வேணாம்னு சொன்னாங்களா? அதை யாராவது தடுத்தாங்களா? நீங்கள் சொன்னீங்களே, அதாவது மக்களுக்கே தெரியாமல் மன்னரை உருவாக்கியவர், பதவி கிடைக்கவில்லை என்றவுடன் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. ஆமாம், நான் தான் சொல்கிறேன் சார். 23வது வருஷத்துக்குள்ளே உள்ள வர்றாரு விடுதலை சிறுத்தைகளில். அவர் வந்தது எம்பி எலெக்ஷனில் நிற்கிறதுக்குன்றது என்னை போன்றவர்களுக்கு தெளிவாக தெரியும். இல்லைன்னு அவர் மறுக்கிறார் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு உங்கள் நெறியாளர் கேட்ட கேள்விக்கு அப்படிலாம் இல்லைன்றார். இல்லைன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு அண்ணன் திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் இருக்குது. இப்போ இவர் சொல்வது உண்மைன்னு வச்சுப்போம், இவர் சொல்கிறது உண்மைன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க. அப்போது சம்மந்தப்பட்டவர் நான் சொல்கிறாரு நான் சீட்டுக்காகலாம் வரலன்னா அப்போ அண்ணன் திருமா சொல்கிறது உண்மையாக தானே இருக்கும், எனக்கு எந்த அழுத்தமும் இல்லைன்னு. அதுக்கு மட்டும் ஒரு எதிர்கருத்து உங்ககிட்ட இருக்கு இல்லையா? மறைவான ஒரு செயல் ஒன்று இருக்கிறதா சொல்கிறீங்கல்ல, திரைமறைவில் ஒன்று நடந்திருக்கிறதா நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதுபோல் இதுவும் திரைமறைவில் நடந்திருக்காதுன்றதை யார் முடிவு பண்ணணும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.